பொம்மை பிரதமர், ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டர் என்று குற்றச்சாட்டுகளை வைத்தவர்களுக்கு ஹிஸ்டரி வில் பி கைண்டர் டு மீ, வரலாறு என்னை கனிவாக நடத்தும் என்று பதிலடி கொடுத்தவர். அமைதியால் எதிரிகளை அலறவிட்டவர். உலக நாடுகளை வியக்க வைத்த பொருளாதார மேதை. இவற்றுக்கெல்லாம் சொந்தக்காரர் மன்மோகன் சிங். ஒருங்கிணைந்த இந்தியாவில் 1932ஆம் ஆண்டு செப்டம்பர் 26ஆம் ஹா என்ற சிறிய கிராமத்தில் பிறந்தவர். இங்கிலாந்தின் கேம்பிரிட்ஜில் உள்ள செயின்ட் ஜான்ஸ் கல்லூரியில் பட்டம் பெற்றவர். அப்போது தெரிந்திருக்காது, எதிர்காலத்தில் உலகின் தலை சிறந்த ஜனநாயக நாட்டை தான் ஆளப்போகிறோம் என்று. இந்திய பொருளாதாரம் கடும் நெருக்கடியில் இருந்த நேரம் அது. அப்போது இந்தியாவின் பிரதமராக இருந்தவர் நரசிம்ம ராவ். பொருளாதாரத்தை சீர் செய்ய வேண்டும் என்றால் நிதியமைச்சர் பொறுப்பு பொருளாதாரத்தை கரைத்து குடித்த ஒருவருக்கு வழங்குவதுதான் சரியாக இருக்கும் என்று நினைத்த நரசிம்ம ராவிற்கு முதலில் நினைவுக்கு வந்த முகம் மன்மோகன் சிங் தான். 1982 முதல் 1985 வரை ரிசர்வ் வங்கியின் ஆளுநராக இருந்த மன்மோகன் சிங்கிற்கு நிதியமைச்சர் என்ற உயர்ந்த பொறுப்பை வழங்கினார் நரசிம்ம ராவ். அவரின் நம்பிக்கை வீண் போகவில்லை. தன்னுடைய பொருளாதார அறிவால் நாட்டை தூக்கி நிறுத்தினார் மன்மோகன். நாட்டின் மீது அவர் கொண்ட தீரா காதலால் இந்தியாவின் உயர்ந்த பொறுப்புகள் எல்லாம் அவரை தேடி வந்தது. தான் வகித்த பதவிகளில் எல்லாம் தனி முத்திரை பதித்தார். இந்திரா காந்தி, மொரார்ஜி தேசாய், சரண் சிங், ராஜீவ் காந்தி, VP சிங் என பலரிடம் வேலை பார்த்தாலும் எந்த கட்சியின் சார்புடையவராகவும் அவர் இல்லாதது அனைவரின் அன்பையும் பெற உதவியது. தேசத்திற்காக தன்னை ஒப்படைத்துக் கொண்ட மன்மோகன் சிங் 2004ஆம் ஆண்டு பிரதமராக பொறுப்பேற்றார். மெல்ல மெல்ல இந்திய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தினார். மீண்டும் பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு 8 புதிய IIT-கள், 7 IIM-கள், IT துறை வளர்ச்சி, உணவு தானிய உற்பத்தி அதிகரிப்பு, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், தேசிய கிராமப்புற சுகாதார பாதுகாப்பு திட்டம், ரயில்வே துறை வளர்ச்சி என ஒரு பக்கம் நாடு வளர்ச்சி பாதையில் நடைபோட்டு கொண்டிருக்க, மறுபுறம் வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு, ஊழல் பட்டியல், ஈழத்தமிழர் பிரச்சனை என கடும் எதிர்ப்புகளை சந்தித்தார் மன்மோகன் சிங். அந்த சமயங்களில் ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டர் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்தது பாஜக. இந்த விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுத்த மன்மோகன் சிங், பிரதமர் பதவி மட்டுமல்ல, நிதியமைச்சர் பதவியும் எனக்கு அப்படித்தான் கிடைத்தது. அந்த பதவிகளால் நான் பெருமை அடையவில்லை. அந்த பதவிகளை வைத்து என்னுடைய நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய போகிறேன் என்பதில்தான் என்னுடைய பெருமை இருக்கிறது என்று கூலாக சொன்னார். மன்மோகன் சிங்கின் அமைதியை சாதகமாக்கி கொண்ட பாஜக 2014இல் ஆட்சியை பிடித்தது. பாஜக ஆட்சி பொறுப்பேற்பதற்கு முன்பாக 2014ஆம் ஆண்டே இந்திய பிரதமர் ஒருவர் பிரஸ் மீட் நடத்தியது கடைசியாக அமைந்தது. அந்த பிரஸ் மீட்டை நடத்தியவர் மன்மோகன் சிங். பத்திரிகையாளர்கள் சூழ எந்த பயமும் இன்றி அந்த பிரஸ் மீட்டை நடத்தினார் அவர். 10 ஆண்டுகளாக அவர் மீது வைக்கப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளுக்கும் பதிலடி கொடுத்தார். அவரின் அந்த செய்தியாளர் சந்திப்பிற்கு பிறகு தன்னை பொம்மை பிரதமர், ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டர் என்று விமர்சனம் செய்தவர்கள் கூட இன்றைக்கு மன்மோகன் சிங்கின் பொருளாதார கொள்கைகளையும் அவரது அணுகுமுறையையும் கொண்டாடுகின்றனர். தன்னை எதிர்ப்பவர்கள் கூட அவரை பின்னாட்களில் கொண்டாட அந்த பிரஸ் மீட்டும் காரணமாக இருந்தது. கடந்த 11 ஆண்டுகளாக செய்தியாளர் சந்திப்பு நடத்த தயங்கும் மோடி இருக்கும் இதே நாட்டில்தான் அன்றைக்கு ஹிஸ்டரி வில் பி கைண்டர் டு மீ தென் கான்டெம்பரரி மீடியா அண்ட் ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் இன் பார்லிமெண்ட். அதாவது இன்றைய ஊடகங்களை விடவும் அல்லது நாடாளுமன்றத்தில் உள்ள எதிர்க்கட்சிகளை விடவும் வரலாறு என்னிடம் கனிவாக இருக்கும் என்று நான் உண்மையிலேயே நம்புகிறேன் என்று மன்மோகன் அப்போது கூறிய வார்த்தைகள் உண்மையாகி உள்ளது. இந்த தேசம் இப்போது பொருளாதார மேதை மன்மோகன் சிங்கை நினைவுபடுத்துகிறது. இந்த தேசம் எப்போதும் பொருளாதார மேதை மன்மோகன் சிங்கை மிஸ் செய்யும்.